ஏய் பாண்டி, இது ஏற்கனவே திறந்த ஓடுறது தானே, மறுபடியும் எதுக்குடா ரிப்பன்? ஐயா நான் மாமா நீங்க ஆ? நம்ம ரவி மச்சான் கடைய 2வது தபா திறக்க சொல்ல என்ன பண்ணாங்க? ஏன் எனக்கும் மலருக்கும் 2வது தபா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல நீங்க ஒன்னும் சொல்லியா மாமா? டேய் பாண்டி, நல்லா பேச கத்துக்கிட்டடா. எல்லாம் உங்களிடம் குடித்த யானப்பால் தான் மன்னா. மாமா அவரு இன்னில இருந்து கடைக்கு ஓனர்ல, அதான் ரிப்பனை வெட்டி கோலாகலமா கொண்டாடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தான் ரிப்பனை கட் பண்ணி ஹோட்டலை திறந்து வைக்கணும். கரெக்ட் தானே ஐயா? அதெல்லாம் வேண்டாங்க ஐயா, இது உங்க ஹோட்டல். நீங்க 2 பேரும் கெத்தா எடுத்து நடத்த போறீங்க. நீங்களே போய் திறந்து வைங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, நீங்க தான் திறக்கணும். எங்க 2 பேருடைய விருப்பமும் அதுதான். இந்த பாருங்க, இதெல்லாம் சின்ன ஃபார்மாலிட்டி தான். இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணிட்டு உள்ள போங்க. மாமா இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல மெசேஜா சொல்லுங்க பாப்போம். அட இவன் ஒருத்தன். இந்த பாரு, சும்மா சும்மா மெசேஜ் சொல்லிட்டு இருந்தா கேக்குறவங்களுக்கு போர் அடிச்சிரும்டா. இந்த பாரு, அவங்கள சீக்கிரம் ரிப்பன் கட் பண்ண சொல்லு. உள்ள போய் எல்லாரும் வேலையை பார்ப்போம். இந்த பாரு மாமா, இப்படி சும்மா எல்லாம் போக முடியாது. நான் இந்த பாருங்க, நீங்க போற போகுல பல்ல மாற்ற அச்சு விட்டுக்கிறீங்க. இப்போ மெசேஜ் கொடுக்கலீனா நல்லாவே இருக்காது மாமா. டே 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 டே, என்னடா பாண்டி நீ இப்படி அடம் பிடிக்கிற? சரி சொல்றேன். வயசுங்கிறது மனசுக்கு கிடையாது. சரி, மனசை பொறுத்த வரைக்கும் நாம எந்த வயசுன்னு நினைச்சுக்கிறோமோ அந்த வயசு தான் நம்ம வயசு. பாரு, கை தட்டுங்க. சம மெசேஜ்ல சூப்பர் மாமா, செம்மையா சொன்னீங்க. இந்த பாருடா, ஒவ்வொரு நாளும் நாம எந்திரிக்கும் போது புதுசா பிறந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டா வயசே ஆகாது. ஐயோ மாமா, என்ன சொல்றீங்க? கை தட்டுங்க. இந்த பாரு, எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், சாகுற வரைக்கும் யாரோட உதவியும் இல்லாம நம்மளோட எல்லா வேலையையும் நாமளே செஞ்சுக்கணுங்கிறது தான் எல்லா மனுஷனோட ஆசை. கவிதை போடே. போகலன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். இங்க பாரு, என்னால வீட்ல தனியா இருக்க முடியாது. என்ன கழட்டி விடுற ஐடியா இருந்தா அதை இப்பவே மறந்துடுன சொல்லிட்டேன். சரி, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஐயோ அப்பா, நீங்க இல்லாம எப்படிப்பா? கார் வேணும், அப்புறம் ஏதாவது ஒண்ணு வேணும்னா நீங்க தானே வாங்கி கொடுக்கணும். அவன் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா. ஓ ஆமாம்மா, நான் அதை மறந்துட்டேம்மா. ஓகே, நான் வேணா வீட்ல இருக்கேன், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. நான் அப்புறமா இன்னொரு நாள் கூட போய் பாத்துக்கிறேன். நீங்க வரலன்னா நானும் வரல. நீ அவங்க கூட போடா, நான் இருந்துக்கிறேன். இல்லம்மா, நீங்க சினிமான்னு தியேட்டருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப ஆசையா வேற கிளம்பி நிக்கிறீங்க. பேசாம நான் வீட்ல இருக்கேம்மா, நீங்க போயிட்டு வாங்கம்மா. அதான் நான் இங்க இருந்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்றேன்ல. சரி, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இதுல என்னடா பிரச்சனை? சரிம்மா, போமா. மாமா, நீ காபி கொடுங்க, நான் கார் எடுக்கிறேன். அம்மா நான் போயிட்டு வரேன். கிளம்பு. அப்பா வாங்கப்பா, முன்னாடி போய் உட்காருங்க. போங்க. பாய்மா. பாய். படத்துக்கு கூட்டு போனதே இல்லையா? சேம்.
இந்த பர்றா, இன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் சினிமா பார்க்க போறோம். அது எப்படி மாமா? கோட்டை தாண்டி வராதவங்க உங்க கூட எப்படி தியேட்டருக்கு வருவாங்க? டேய், நாங்க எதுக்குடா தியேட்டருக்கு போனோம்? இந்த மார்க்கண்டைய நினைச்சா தியேட்டரே இங்க வரும். அது எப்படி? அபி தேக்கோ. அப்புறம் மத்த எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணு. நான் எப்படி பண்ணேன்னு பாருங்க. சீதா, சீதா, என்னங்க? அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்த வேண்டாம், அப்படியே வா. ஒரு நிமிஷம் மேம். பால்கனி டிக்கெட் மேடம். இந்தாங்க மேடம். புடிங்க மேடம், புடிங்க. இதான் உங்க சீட்டு மேடம். பக்கத்துல ஒரு ஜென்டில்மேன் இருக்காப்ல, அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வெல்கம் டு மார்க் சினிமாஸ். என்னங்க இதெல்லாம்? முதல்ல உட்காரு சீதா. என்னங்க? என்ன பார்த்து என்ன கேட்ட? கடைசியா சினிமா கூட்டிட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டல, அதனாலதான் இன்னைக்கு தியேட்டர்ல படம் பார்க்க போறோம். எப்படி? பாண்டே, படத்தை பார்க்கலாமா? பாண்டே, ஸ்டார்ட். வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த காதல் என்ன? கூப்பிட்டியா சீதா? ஆமா, கூப்பிட்டேன். நீயும் எப்ப கூப்பிடுவோம்னா காத்துக்கிட்டே இருந்தேன் சீதா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சும் உள்ள எழுந்து போனா என்ன அர்த்தம்? சரி சரி, கோவிச்சுக்காம என்ன விஷயம்னு சொல்லு. மலருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்ன செய்யறது? அவளுக்கு எத்தனை தடவை தான் கல்யாணம் பண்ணுவீங்க? இந்த கிண்டல் கேலி எல்லாம் வேண்டாங்க. மலருக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அடடே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இது யார் சொல்லி எடுத்த முடிவு? யாரு சொல்லணும்? ஒரு அம்மாவா பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் யோசிக்க கூடாதா? ஓகே, தாராளமா யோசிக்கலாமே. ஆனா உன் பொண்ணுதான் அவனோட வாழ தயாரா இல்லையே. அவ கழுத்துல தாலி கட்டாம பாண்டி தானே தூக்கி போட்டுட்டு போனா. அப்போ அவனுக்கு மலர் கூட சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? இதாண்ட வதமா பேசாத சீதா. பாரு, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு யோசிக்கிற நிலைமையில நீ இல்ல. உருப்படாதவங்க பேச்ச கேட்டு தப்பான முடிவு எடுத்துறாத. யாரு பேச்சையும் கேட்டு செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. சீதா, இங்க பாருங்க, நாளைக்கு காலையில 11 மணிக்கு மலரை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லியிருக்கோம். கையோட பேசி பாக்கு வெத்தல மாத்திக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னால உங்களுக்கும் உங்க பொண்ணு மேல அக்கறை இருந்தா உங்க கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கானே பாண்டி, அவனுக்கு புத்திமதியை சொல்லி அனுப்பி வைங்க.
காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னால மலரை கூட்டிக்கிட்டு கிளம்பணும். அதை விட்டுட்டு மறுபடியும் அவனுக்கு ஏதாவது சொல்லி உங்க பக்கம் அவனை நிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவளோட வாழ்க்கை வேற ஒருத்தனோடன்னு முடிவாயிடும். இங்க பாரு, நான் என் பக்கம் இரு, அவங்க பக்கம் இருன்னு நான் யாரையுமே சொல்றது இல்ல சீதா. எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லைங்க. முடிஞ்சா நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க. அடா பாட்டு கேக்குது. மாப்பிள அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. ஐயோ மாமா வந்துட்டாங்க மாமா, வந்துட்டாங்க. அண்ணே, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. ஓ வந்துட்டாங்களா? இதோ நானும் வரேன். ஐயோ மாமா வந்துட்டாங்க மாமா. இந்த பாரு எல்லாத்தையும் ready பண்ணி- வந்துடாதடா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க. உள்ள வாங்க. அதோ அவங்க தான் பொண்ணோட அம்மா. வணக்கம்மா. வணக்கம். இவரு மூத்த அண்ணன் ராஜா. வணக்கங்க. வணக்கம். இவரு சின்ன அண்ணன் ரவி. வணக்கம். வணக்கம். நான் வந்து இவங்களுக்கு சம்மந்தி. வணக்கம். இது என் பொண்ணு உமா, ரவியோட மனைவி. நான் பொண்ணோட அப்பா, இவன் பொண்ணோட புருஷன். அவரு அப்படிதான் ஏதாவது காமெடி பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க. ஏண்டா, நான் பொண்ணோட அப்பா, இவன் பொண்ணோட புருஷங்கிறதுல ஏண்டா இதுல அப்படி என்னடா காமெடி இருக்கு? டேய், இது சீரியஸ்டா. நான் சொன்னது நீங்க கேட்கவே இல்லைல்ல. நீங்க எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இருந்தாலே போதும். சரிம்மா சரிம்மா, நான் அமைதியாவே இருந்துக்கிறேன். சரி சரி, பொண்ணு வர சொல்லுங்க. உமா, அத்தை. நீ போய் மலர் கிட்ட காஃபியை கொடுத்து கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. இரு, காஃபி எடுத்துட்டு வரேன். இவதான் என் தங்கச்சி மலர். வணக்கம் மாமா. மலர், எல்லாருக்கும் கொடு. இந்தா. வாயை திறந்து பளிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? மலர், சொல்லுமா. பிடிச்சிருக்கு. அம்மா, வெளிநாடு போறதுக்கெல்லாம் உனக்கு சம்மதம் தானே? எனக்கு ஏற்கனவே இங்க இருக்கிறதுல பிரச்சனை இருக்கு. ஃபாரின் போறதுல எனக்கு முழு சம்மதம் தான். அப்புறம் என்ன, வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே மத்த விஷயத்தெல்லாம் பேசி நிச்சயமும் பண்ணிடுவோம். சந்தோஷங்க. அப்ப பூ வச்சிடலாங்களா? தாராளமா செய்யுங்க. சரிங்க, வாங்கிக்கோங்க. வாமா இங்க. வரோங்க, போயிட்டு வாங்க. அப்ப நாங்க வரோம். வரோங்க, வரோங்க, போயிட்டு வாங்க.
நீங்க இப்படியே இருக்க வேண்டியதுதான். நீங்க ஏற்கனவே பொண்டாட்டி இல்லாம ஒண்டி கட்டையா இருக்கீங்க. இப்ப அவனையும் ஒண்டி கட்டையாக்க போறீங்க அதானே? பாண்டி, அவ்வளவுதான்டா, உன் சாப்டர் முடிஞ்சு. ஏற்கனவே நீ கையெழுத்து போட்டு கொடுத்திய டிவோர்ஸ் பேப்பர் பத்திரமா இருக்கு. நல்ல வக்கீலா ஒருத்தரை பார்த்து தக்கல்ல கேஸ போட்டு ஒரே வாரத்துல கேஸ முடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். மலரு, பாத்தியா மலரு, நாம ஏதோ காமெடி பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீயா அவங்கிட்ட சொல்லிடு. நான் தான் வேண்டான்னு இவன் கட்டின தாலியை தூக்கி போட்டு போனேன்ல, அப்புறம் இவன் கிட்ட பேச என்னென்ன இருக்கு? விடு. கடைசி வரைக்கும் தனியா இருக்க வேண்டியதான். ஏமாப்ல, வெட்டி பசங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நமக்கு கல்யாண வேலை எவ்வளவு பாக்கி இருக்கு, அத போய் பாப்பீங்களா? அம்மா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா, போமா. அவ்வளவுதானா? என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா? டேய் இர்ரா, இனிமே தாண்டா இந்த காளியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. என்ன மாமா சொல்றீங்க? புரியலையே. அக்கடை சூடு. போதும் போதும் போதும், வாடா. வா. சரி சரி. இந்தா. எப்படி நம்ம பையனோட ஆட்டம்? எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அடா அடா அடா. டேய் பாண்டி, உனக்கு? மாமா எனக்கு பிடிச்சது மாமா, எனக்கு பிடிச்சது மாமா, ரொம்ப பிடிச்சது மாமா. ஓகே சொல்றேன் மாமா. ஏண்டா பாண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆப்போசிட் ஹவுஸ்ல வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, நிச்சயம் பண்ணிக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாமா, நாமளும் அதே போல அன்னைக்கு வச்சுக்கலாமா? வேணாம். சூப்பர், வேணான்னு சொல்லிருச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் பாண்டி மாமா கூட கொஞ்சம் தனியா பேசினேன். ஓ, பாண்டி மாமா கிட்ட தனியா பேசணும். டேய் பாண்டி, உங்ககிட்ட தனியா பேசணுமா? கூப்பிட்டு போ. போடா, என்னன்னு பேசிட்டு வா. போ. வேணாம் மாமா, அடிச்சா போடா, போமா, கூப்பிட்டு போ. போங்க வாங்க போங்க. பார்த்து பார்த்து வாங்க, வாங்க போலாம். அப்புறம் நாங்க உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? சரி, வாமா போலாம். எங்க என்ன மாதிரி இந்த பையிலும் உண்டி கட்டி ஆயிடுவோன்னு பயந்தேன். அவனுக்கு எங்க அப்பன் முருகன் ஞான பண்டிதன், அவன மாதிரியே தெய்வான போனாலும் வள்ளிய அமைச்சு கொடுத்திருக்கான். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பனே முருகா, அவனுக்கு ஒரு வழியை காட்டிட்டேன். நன்றியா, நன்றியா, நன்றி நன்றி. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா.
ஏய் இங்க வா. ஆ. பா பையனை பிடிச்சிருக்கா? அது வந்துப்பா. என்ன நொப்பா? அதான் உன்னை சுத்தி இருக்கிற நல்லவங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்களே, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ஏய் பிடிச்சிருக்கா இல்லையா? நம்ம பையலுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. இங்க பாரு, அதனால இதெல்லாம் சும்மா டிராமான்லாம் நினைக்காத. பாண்டியோட வாழ்க்கைய சரி பண்ண வேண்டிய பொறுப்பை என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. இத பாரு, பாண்டிக்கு கன்ஃபார்மா பேசி முடிச்ச தேதியில கல்யாணம் நடந்தே தீரும். இத பாரு, அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தா உனக்கு உன் புருஷன் கிடைப்பான். இல்லன்னு வை, அவ்வளவுதான். நான் சிரிச்சிட்டு சொல்றேன்னு மட்டும் நினைக்காத, ரொம்ப சீரியஸா சொல்றேன். உன் வாழ்க்கைய நீ தான் பாத்துக்கணும், அவ்வளவுதான். சொல்லுமா. అక్కడ చూడు, அடுத்த கண்டென்ட் வந்துடுச்சே. பல சுவாரஸ்யமான திருப்பங்கள் காத்துட்டு இருக்கு. வா பிரியா. என்ன மாப்பிள்ள நீங்க போன்னு சொல்லி அனுப்பி வைக்க வேண்டியவள வான்னு சொல்லி வரவேற்கிறீங்க. மாப்பிள்ள வா பிரியான்னு சொல்றாரு, மாமனாரு போ பிரியான்னு சொல்றாருன்னு பாக்குறியா? நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்துதான் ஏதோ அவரை உமா கூட சேர்த்து வைக்க டிராமா போட்டீங்களாமே. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நீ வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. Your role was over. You can go now. ரவி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு, எது பேசுறதா இருந்தாலும் ஏன் முன்னாடியே பேசு. இந்த தனியா கூட்டிட்டு போய் பேசுற வேலைலாம் இங்க வேண்டாம். ரவி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். ஏய், உனக்கு சொன்னா புரியாதா? அதெல்லாம் அவர் வரமாட்டாரு. எதுவா இருந்தாலும் இங்கே இப்பவே பேசு, இல்ல இடத்த காலி பண்ற வழியை பாரு. நான் தான் நீ பணத்தை கொடுக்கும்போது அப்பவே சொன்னேன்ல வேணாம் வேணான்னு. இப்ப பாத்தியா? பிரியா, கடைக்கு கொடுத்த அட்வான்ஸ், அப்புறம் கடையில இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் வச்சு உனக்கு தர வேண்டிய பணத்தை. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவகிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க போறீங்களா? எங்க எதுக்குங்க கொடுக்கணும்? இங்க பாருங்க, அவ பணத்தை போட்டு ஆரம்பிச்சா இப்ப நஷ்டம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதானே, அடுத்து உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு சும்மா இருந்த என் மாப்பிள்ளைய உசுப்பேத்தி விட்டுட்டு இப்ப வந்து நின்னா என்ன அர்த்தம்? இங்க பார், ஒத்த பைசா தர முடியாது. ஏங்க, அந்த சாவியை எடுத்துட்டு வந்து அவ மூஞ்சி மேலேயே தூக்கி போடுங்க. பொறுக்கிக்கிட்டு போட்டும். என்னம்மா?
பெரிய வில்லங்கமா இருக்கும் போலயே. அந்த குரங்கு கோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி மாறி தாவிக்கிட்டு இருந்துச்சுல்ல, தாவறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமாடா? அதான் சொல்லியாச்சுல. கிளம்பு கிளம்பு. ஏன் ரவி, நான் உன்கிட்ட பணம் திருப்பி கேட்டனா? இல்லல்ல. இது என்னடி புது ட்விஸ்டா இருக்கு? பணம் வேணாமா? அப்போ வேற ஏதாவது கேப்பாளா இருக்குமோ? மா பொறுமா பொறு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. ஏதாவது பேசி கெடுத்து விட்டுறாத, அப்புறம் ஃப்ளோவை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியாது. இல்லம்மா பிரியா, அந்த பணத்தை நாங்க எப்படியாவது உனக்கு. அத்தை, புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல யாராவது காசுக்கு கணக்கு வழக்கு பாப்பாங்களே? என்னம்மா வாய்ஸத்துக்கு ஓவரா பேசிட்டு இருக்க? உள்ளத தானே சொல்லிட்டு இருக்க. என் புருஷனுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்த. நான் ஊர்ல இல்லாத நேரத்துல சில பேர் அவர் மனசு கெடுத்து விட்டு இந்த பிசினஸ சரியா நடத்தி விடாம பண்ணிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம். போறீங்களா? இதுல முடிவெடுக்க முடியாம இருக்கிறது தான் இப்போ உங்க முன்னால இருக்கிற பிரச்சனை. ஒரு நல்லவனும் கெட்டவனும் வழக்குக்கு வரும்போது தீர்ப்பு சொல்றது சுலபம். ஆனா நல்லவனுக்கும் வழக்கு வரும்போது தீர்ப்பு சொல்றது ரொம்ப கஷ்டம். இதுல யாருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னு ஐயா நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க மனசு ஒரு பக்கம் இருக்கு, மனசாட்சி ஒரு பக்கம் இருக்கு. நீங்க மனசு கேட்டு தீர்ப்பு சொல்ல போறீங்களா இல்ல மனசாட்சியை கேட்டு தீர்ப்பு சொல்ல போறீங்களான்னு அது உங்க கையில தான் இருக்கு. நான் வரேங்க ஐயா. ரொம்ப நன்றி. மாமா என்ன மாமா இன்னமும் சொல்லிட்டு போகுது? இல்லடா பாண்டி, முகத்தை பார்த்து கரெக்டா தான் சொல்லிட்டு போகுது. இதையா அடுத்த டிராமாவா? நீ பண்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். பிரியாவை தூண்டி விட்டு என் மாப்பிளைய புருஷன்னு சொல்ல சொன்னது, அவ வயித்துல குழந்தை வளருதுன்னு சொல்ல சொன்னது எல்லாமே நீதானே எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இப்ப என்ன? என் பொண்ணு வந்து உன் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லணும். இல்லைன்னா அவ புருஷன்கிட்ட போய் ரவி என்னை விட்டு போயிடாத ரவின்னு கெஞ்சணும். அதுக்கப்புறம் இப்ப புரியுதா புருஷனோட அருமைன்னு நீ ஒரு கருத்தை சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். இதுதானே உன் நாடகம். இப்படிப்பட்ட வேலையை எவனாவது பண்ணுவானா? பெத்த பையனோட பேரை நீயே கெடுத்து வைக்கிறியா? வெளியே தெரிஞ்சா மார்க்கண்டேயன் குடும்பத்தோட மானந்தாயா காத்துல பறக்கும். என் பொண்ணு திருத்துறேன்னு இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கேட்டுக்கிட்டே இருக்க, இப்படி கல்லூரி பங்க மாதிரி நிக்கிற. ஏய் பாத்துக்கிட்டே இருக்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பேசக்கூடாது, புரியுதா? இந்த பாரு, அந்த பொண்ணை நான் வர சொல்லவும் இல்ல, அவ பேசின வசனத்தை நான் எழுதி கொடுக்கவும் இல்ல. இந்த பாரு, அவ சொல்றது நிஜமா டிராமாவா எதுவுமே எனக்கு தெரியாது. மாமா போதும், மாமா போதும், உங்க நடிப்பு எல்லாம் போதும். உங்களை மாதிரி ஒரு வில்லனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நாங்க உங்களுக்கு பண்ணதுக்கு 3 மடங்கு டார்ச்சரா நீங்க எங்களுக்கு பண்ணிட்டீங்கல்ல. நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, எனக்கு என் புருஷன் வேணும். அவரை எங்கேயோ கூட்டிட்டு போய் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துக்கிறோம். அவர் எனக்கு காபி போட்டு குடுக்கறாரா இல்ல நான் அவருக்கு காபி போட்டு குடுக்கறானா நீங்க பக்கத்துல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒழுங்கா உங்க டிராமாவை இதோட நிறுத்திட்டு அவளை கிளம்பி போ சொல்லுங்க.
இருந்தாலும் நீங்க போட்டு சாதாரண குண்டு இல்லக்கா. வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் மெர்சல் ஆயிட்டாங்க. அந்த வெள்ளை வெட்டி தொடர்ந்து போட்டான். இதுக்கு அப்பால ரவி மச்சனா அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு பெரிய மேட்டர் பண்ணிட்டீங்க. நான் என்ன பாண்டி பண்ண? ரவி எப்பவுமே நல்லா இருக்கணுங்கிறதுதான் என்னோட ஆசை. ரவியும் முதல்லயே சொல்லியிருந்தாம்மா, நீங்க 2 பேரும் தான் உமாவை திருத்துறதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்றீங்கன்னு. இதுல ரவிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அவன் பாட்டுக்கு அவன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ போயிடுவான். நாங்களும் எங்க புள்ளையோட வாழ்க்கை ஒரு வழியா நல்லபடியா அமைஞ்சதுன்னு திருப்தியோட இருப்போம். ஆனா இதுல பாதிக்கப்படுறது என்னவோ நீதாம்மா. என்ன மாமா சொல்றீங்க? இல்லையா பின்ன? ரவி நல்லா இருக்கணும்னு நீ இவ்வளவு பெரிய பள்ளியை சுமந்துக்கிட்டு இருக்கியே, நாளை பின்ன உன்னை கட்டிக்க போறவன் இந்த கட்டுக்கதையை நம்புனா உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துடாதா? ஆமாங்க, போதும். நீங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க என்னத்துக்கு இங்க உட்காந்துருக்கணும்? நடந்தது என்னன்னு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா வெளியே இருக்க பாவு சொல்ல உங்களை தாக்கா தப்பா நினைப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? அக்கா போதுக்கா, அவனுங்க வாங்க வேண்டிய அளவு வாங்கிட்டானுங்க. அவனுங்களுக்கு ஃபுல்லா சாக்கு ட்ரீட்மெண்ட் குத்தாச்சு. இங்க பாருங்க, நீங்க கீழே போயிட்டு நான் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருங்க. அவ்வளவுதான் ஜாலி. நான் என்ன போய் சொன்னேன்? சும்மா தமாஸ் பண்ணுங்க. அதனா அதான் எல்லாரும் கேட்டோம்ல. ஐயோ சீரியஸாவே நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல பாண்டி. அதான் உங்களுக்கும் சின்ன மச்சானுக்கு நடுவுல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களா, அந்த போய் தான் சொல்லுகிறேன். பொய்யா? அது பொய்யன்னு யார் சொன்னா? எனக்கும் ரவிக்கும் நடுவுல எல்லாமே நடந்தது உண்மைதான். அக்கா சும்மா அதே திரும்ப திரும்ப சொல்லி மெசேஜ் ஆகாதீங்க. ஏதோ சேர்ந்துருந்தீங்கன்னு சொன்னா கூட ஓகே, இல்லைனாலும் ஓகே தான். அதுக்காக வயிற்றுல 2 மாசம் கர்ப்பம்னு சொன்னா என்னக்கா இது? அதுவும் பொய் இல்ல. நான் 2 மாசம் பிரெக்னண்டா தான் இருக்கேன். ஆமா மாமா, நான் சொன்ன எதுவுமே பொய் இல்ல. நான் கன்சீவ் ஆகியிருக்கேன். ரவிக்கும் எனக்கு உருவானதுதான் இந்த குழந்தை. என்னங்க என்னங்க? ஏய் மேகலா, என்னம்மா? இல்ல அந்த பொண்ணு மேல என்ன பண்ணிட்டு இருக்கா? அடச்சி, சும்மா. இப்ப அது ரொம்ப முக்கியம். 2 பேரும் போய் வேலையை பாருங்க, போங்க. ஏன் மாப்ள, உங்களுக்கு வேலை போனதுல இருந்து உங்க ஐம்புலனும் அருமையா வேலை செய்யுது. கண்ணை மூடிக்கிட்டே 4 பக்கமும் நடக்கிறது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இது என்ன பிரமாதம்? கண்ணை மூடிக்கிட்டே கரெக்டா சொம்பெடுத்து வீசுவேன். அது எப்படி முடியும்? இப்படிதான். என்னாச்சு? சம்பந்தியமா, உங்க மருமக வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உங்க புள்ள மேல இப்படி ஒரு பழியை அந்த புள்ள போட்டிருக்கே, அதுக்கு அவர் இடம் கொடுத்து வீட்லயே உட்கார வச்சிருக்காரு. நீங்க அவர்கிட்ட பேசி அந்த பொண்ணை கொஞ்சம் வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்சா நல்லா இருக்கும். வரா உமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க.
பாத்துக்க ஆள் இல்லங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள பூந்து ரவுடித்தனம் பண்றீங்களா? ஜூஸ் தானமா குடிச்ச, இதுல என்ன ரவுடித்தனம் இருக்கு? அது அண்ணன் அன்னிக்காக போட்டு வச்சிருந்தது. கரெக்ட் தான், அண்ணி தான் குடிச்சது. நான் அண்ணின்னு சொன்னது உங்களுக்கு கிடையாது, உமா அண்ணி. உமா அண்ணினா அப்போ நான் யாரு? இத பாருங்க, அவங்க உண்டாயிருக்காங்க. அதுக்காக தான் அண்ணன் அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. நானும் தான் உண்டாயிருக்கேன். என்னங்க நீங்க? சீதா, அதுவும் அவ நிறைய படிச்சவ, விவரமான பொண்ணு, வசதியான பொண்ணு வேற. இங்க பாரு, ஸ்டேஷனை விட்டா கோர்ட்டு, கோர்ட்டை விட்டா மகளிர் நல ஆணையம், அதை விட்டா மனித உரிமை ஆணையம், அதை விட்டா சிஎம் செல்லு, அதையும் விட்டா அதுக்கப்புறம் போதும். விட்டா நீங்களே எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இங்க பாரு சீதா, நீயும் நானும் இந்த விஷயத்தை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சாயங்காலம் உன் பொண்ணு சொன்ன டாக்டர் வரட்டும், அவங்க பார்த்து உண்மையை சொல்லட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பேசிக்கலாம். அவ சொல்றது பொய்ன்னு ஒரு டாக்டர் வந்து பார்த்து சொன்னாதான் நீங்க நம்புவீங்க இல்லையா? இங்க பாரு, இந்த விஷயத்தை டாக்டர் பார்த்து சொல்லாம வேற யார் சீதா சொல்லுவா? இருக்கட்டுங்க, நீங்க கடைசி வரைக்கும் பிள்ளைங்களை நம்பாத அப்பாவாவே இருந்துக்கோங்க. நான் பிள்ளைங்களை நம்புறேன், அம்மாவாவே இருந்துக்கிறேன். சீதா. மாமா வாங்க. என்ன? நான் ஒண்ணு கேக்குறேன். நம்ம சின்ன மச்சான் நிஜமா இதை பண்ணிருந்தா